ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கிரகங்கள். இதன் தலைப்பு. ராகு கேதுவோடு சேரும் கிரகங்கள் கிரகணம் அடைந்துவிடும். இது நம்ம கேள்விப்பட்ட விஷயம்தான். இந்த கிரகங்கள், அதாவது கிரகணம் அடைந்த கிரகங்கள் செயல்பட முடியுமா? இவர்களுடைய காரகத்துவ ஆதிபத்தியங்கள் செயல் தருமா அல்லது செயலிழந்து போகுமா? அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சூரியன் முதலான சப்த கிரகங்களுமே ராகு கேதுகளோடு க்ளோஸாக சேர்ந்துருச்சுன்னா அது செயலிழந்து போகுங்கிறது பொதுவான விதி. இதில் நுணுக்கமாக சில நிலைகளில் செயல்படும், சில நிலைகளில் செயல்படாது அப்படிங்கிறது மாதிரியும் பலன்கள் வரும். அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு கேது மாதிரியான கிரகத்தோடு சேரும்போது டோட்டலாக வலுவிழந்து போயிடும். உதாரணமாக, இப்போ சூரியன் துலாத்தில் நீச்ச வலிமையோடு இருக்காருன்னு வச்சுக்கோ. சூரியன் துலாத்தில் நீச்சம். இங்கே இவர் ராகுவோட 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கார். முதல் பாயிண்ட், ஒரு கிரகம் கிரகணம் அடையணும்னா அவர் ராகு கேதுகளுக்குள்ளே 5 டிகிரிக்குள்ளே வந்தால் தான் அது முழுமையான கிரகணம்னு எடுத்துக்கோங்க. அதை தாண்டி இருக்கிற பட்சத்திலையோ அல்லது இருவரும் வேறு வேறு நட்சத்திரங்கள் இருக்கிற பட்சத்திலையோ அதை கிரகணம்னு எடுத்துக்க வேண்டாம். இங்கே சூரியன் துலாத்தில் நீச்சம். அவர் சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே நீச்சமாக இருக்கார். சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே ராகு இருக்கார். 2 பேருக்கும் இடையில 5 டிகிரிக்குள்ளே இருக்குன்னா இங்கே சூரியன் முழுவதுமாக செயலிழந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். இதே ராகு விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார், சூரியன் சுவாதி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருக்காருன்னா இவங்களுக்குள்ள இணைவும் இருக்காது. டிகிரி வைஸ் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா நல்ல விலகின நிலையிலும் இருப்பாங்க. இந்த 2 பேருக்கும் நடுவில் சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்குவோம். சுவாதி 4ஆம் பாதத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துட்டுருக்கார். இப்போ சுக்கிரனுக்கும் பவர் இருக்கும், ஏன்னா அவர் தன்னோட ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் இருக்கார். சுக்கிரனால் சூரியனுக்கும் பவர் இருக்கும், சூரியனுக்கு நீச்ச பங்கம் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். ப்ளஸ் ராகுவும் விலகிய நிலையில் இருக்காருங்கிற போது இது பார்வைக்கு கிரகணம் போல தோன்றினாலும் சூரியனும் சுக்கிரனும் செயல்படும் தகுதியுடன் இருப்பார்கள். இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ மேசத்தில் சூரியன் உச்ச வலிமையோடு இருக்கார், இங்கே ராகு கூட இருக்கார். இப்போ 2 பேரும் 5 டிகிரிக்குள்ளே ஒரே நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னே வச்சுப்போம். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சூரியன் இருக்கார், பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ராகு இருக்கார். இங்கே கிரகணம் தான் சூரியன், ஆனால் உச்ச கிரகணம், உச்ச வலிமையோடு கிரகணம் ஏற்பட்டிருக்குங்கும்போது மினிமம் ஒரு 10% இந்த ஜாதகத்துக்கு சூரியன் செயல்படும் தகுதி கொண்டவராய் இருப்பார். இதாங்க டிஃபரன்ஸ். கிரகணம் அடைஞ்சாலும் ஒரு கிரகம் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வீடுகளில் இருந்தபடி கிரகணம் அடைகிறதா அல்லது சமம், பகை, கடும் பகை, நீச்சம் அப்படிங்கிற நிலையில் கிரகணம் அடைகிறதாங்கிறத பார்க்கணும். ஒரு பலசாலியான ஆளுக்கு 2 அடி விழுந்ததுன்னா அதை அவர் தாங்கிக்குவார். இதுதான் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வலு. ஏற்கனவே பலகீனமாகி நொந்து நூடுல்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம், அதாவது பகை, நீச்சம், கடும் பகை, அந்த மாதிரியான நிலையில் இருக்கும்போது அவர் மேற்கொண்டு கிரகணமும் அடையும் போது முழுமையாக செயல்பட முடியாமல் போவார். இந்த வித்தியாசம் நமக்கு புரியணும். அப்போ இதை தாண்டி இயற்கை சுபர்களுடைய தொடர்பு, பார்வை கிரகத்திற்கு கிடைக்கும்போது அது தன்னுடைய கிரகண நிலையிலிருந்து மாறுபட்டு சிறிதளவேனும் செயல்திறனை பெரும் தகுதி கொண்டதாக இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ செவ்வாய் மேசத்தில் ஆட்சி வீட்டில் இருக்கார், மூலத்திரிகோண வீட்டில், கூடவே கேது இருக்கார். 2 பேரும் 5 டிகிரிக்குள்ளே இருக்காங்க. இங்கே செவ்வாய் ஆட்சிங்கிறதுனால ஒரு வலு அவருக்கு நேச்சராகவே இருக்கும். ப்ளஸ் ராகுவோட கேதுவோடு சேர்ந்து அவர் கிரகணமும் அடைஞ்சிருக்காரு. கிரகணம் வலிமையான கிரகணம், 2 பேருக்குமே 3 டிகிரி வித்தியாசம், ஒரே நட்சத்திர பாதத்திலே இருக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். செவ்வாய் அஸ்வினி 4ஆம் பாதத்தில் இருக்கார், கேதுவும் அஸ்வினி 4ஆம் பாதத்திலே இருக்கார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக முழுமையான கிரகணம்.
இந்த கிரகணம் அடைந்த நிலையில் குரு பகவான் தனுசில் ஆட்சி பெற்று செவ்வாய் கேது 2 பேரையும் பார்க்குறார். சென்டர் பாயிண்டாக பார்வை விழுகுது. அஸ்வினி 4ஆம் பாதத்தில் செவ்வாயும் இருக்கார், கேதுவும் இருக்கார். இங்கே குரு பகவான் வந்து மூலம் 4ஆம் பாதத்தில் உட்கார்ந்தபடி பார்க்குறாரு. பர்ஃபெக்டாக பார்வை விழும். இங்கே குருவின் வலிமையோ மூலத்திரிகோண வலு, ஆட்சி மூலத்திரிகோண வலு. அந்த குரு பார்க்க இங்கே செவ்வாய் ஆல்ரெடி தனது சொந்த வீட்டில் இருப்பதனால் கிடைக்கக்கூடிய பலத்தையும் தாண்டி இந்த கேதுவினால் பீடிக்கப்பட்ட கிரகணத்தையும் தாண்டி ஜாதகருக்கு தன்னுடைய காரகத்துவ ஆதிபத்தியத்தை தரும் தகுதியோடு இருப்பார். இதுதான் டிஃபரன்ஸ். தனிப்பட்ட முறையில் அவர் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்ச அளவுக்கு செயல்பட முடியாதுனாலும் கூட குருவின் பார்வை வலுவினாலும் தன் சொந்த வீட்டில் இருக்கும் வலிமையினாலும் ஒரு 40 to 50% இந்த ஜாதகருக்கு அவர் செய்ய வேண்டியதை நிச்சயமாக செஞ்சுடுவார். இங்கே மேலோட்டமாக பார்த்தோம்னா செவ்வாய் கிரகணம் அப்படிங்கிறது மாதிரி முடிவு பண்ணிடலாம். ஆனால் குருவின் பார்வையும் சொந்த வீட்டு வலிமையும் இதை அவருக்கு திருப்பி கொடுக்கும். இதையே இப்படி எடுத்துக்குவோம். இதே செவ்வாய் கடகத்தில் நீச்சம், கடகத்தில் நீச்சமாக இருக்கார், பவரே இல்லை. இந்த இடத்துல 5 டிகிரிக்குள்ளே அவரை வந்து கேது பிடிச்சிருக்கார். இப்போ பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் செவ்வாய் இருக்கார், கூடவே பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கேதுவும் இருக்கார். இப்போ 2 பேருமே வந்து ஒன்றா இருக்காங்க. இதில் செவ்வாய் ஆல்ரெடி நீச்சம், ப்ளஸ் இவரோட கேது சேரும்போது அவர் முழுமையான கிரகண தோஷத்தில் இருப்பார். இதில் மகரத்தில் நீச்சம் பெற்ற குரு பார்க்குறார், மகரத்தில் நீச்சம் பெற்ற குரு பார்க்குறார். இந்த பார்வையை குரு பார்வை, இதனால் செவ்வாய்க்கு திருப்பி பவர் வந்துடுச்சுன்னு எடுத்துக்கவே முடியாது. த டிஃபரன்ஸ் இஸ், ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டில் வலிமையோடு இருக்கும்போது ராகுகேது போன்ற பாவக்கோள்களால் கிரகணப்படுத்தப்பட்டாலும் கூட சிறிதளவு செயல்திறனோடு இருக்கும். மேலும் இயற்கை சுவர்களின் தொடர்புகள் கிடைக்கும்போது அந்த கிரகண வலிமையை மீறி தனி மனித ஜாதகத்திற்கு செயல்படும் அளவிற்கான தகுதி கொண்டதாக இருக்கும். இது ஒரு முறை. இது கிரகணத்திற்கான விதிவிலக்கு. இன்னொரு கிரகணத்துக்கான விதிவிலக்குகள், நேச்சுரலாகவே இயற்கை சுவர்கள் வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் கிரகண நிலையில் இருக்கும்போது அந்த வீடு கொடுத்தவன் பவர்ஃபுல்லாக இருந்தால் அங்கே கிரகண நிலையையும் மீறி உச்சன் வீட்டில் அமர்ந்த கிரகங்கிற அடிப்படையில் செயல்படும். புரியுதுங்களா? ஆனால் இதுக்கு சுப வீடுகளில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணமாக ரிஷபத்தில் கேதுவும் சனியும் 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க, ஒரே நட்சத்திர பாதத்திலே இருக்காங்கன்னே வச்சுக்குவோம். 3 டிகிரி. இது முழுமையான கிரகணம் சனிக்கு. இந்த சனிக்கும் கேதுவுக்கும் வீடு கொடுத்த சுக்கிரன் மீனத்தில் உச்சம். இப்போ வீடு கொடுத்தவோ ஃபுல் பவரில் இருக்கிறனால இங்கே சனி பகவான் தனது கிரகண நிலையையும் மீறி ஜாதகருக்கு தான் தர வேண்டிய காரகத்துவ ஆதிபத்தியத்தை கொடுத்து விட முடியும். புரிஞ்சிச்சுங்களா? ஒன்று வீடு கொடுத்தவன் பவர் ஆகிறதுனால கிடைக்கிற கிரகண நிவர்த்தி, இன்னொன்று இயற்கை சுவர்கள் பார்வதால் கிடைக்கக்கூடிய கிரகண நிவர்த்தி, மேலும் தனது ஆட்சி உச்ச வீடுகளில் அமர்வதால் கிடைக்கக்கூடிய கிரகண நிவர்த்தி. புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ சப்த கோள்களுமே கிரகணம் அடையும் ராகு கேதுவால். அவங்களுக்குள்ள 5 டிகிரிக்குள்ளே போயிட்டாங்கன்னா இவங்க பவரை பூரா முடுங்கி அவங்க வச்சுக்குவாங்க. சரி, முழுமையாக கிரகணம் அடைஞ்ச கிரகம் என்ன தான் ஆகும்? செயல்படவே முடியாது. கொத்தடிமை மாதிரி ராகுக்கோ கேதுவுக்கோ அடிமையாயிடும். அப்போ அதோடைய காரகத்துவ ஆதிபத்தியத்தை போனால் போகுதுன்னு ராகுவோ கேதுவோ கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. புரிஞ்சிருச்சுங்களா? அந்த மாதிரி தான் செயல்படும். அதற்கு விதிவிலக்குகள், அந்த வீட்டின் அதிபதி வலுப்பெறுவது, அந்த வீட்டில் சுவர்கள் பார்ப்பது, அந்த வீட்டில் கிரகணமடையும் கிரகமே இயற்கையாக வலிமையோடு இருக்கிறதா என்பதை கணக்கிட்டு தான் இந்த கிரகங்கள் பலம் தருமா பலம் தராதா என்பதை துல்லியமாக கணக்கு பண்ணணும். நிறைய கால்குலேஷன் தாங்க ஜோதிடம். ஒன்றுக்குள் ஒன்று அதற்குள் இன்னொன்று அப்படிங்கிறது மாதிரியே தான் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை கால்குலேஷன் பண்ணி சரியான பலனை எடுப்பதிலேயே ஜோதிடத்தின் ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.